ஓம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. போழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம். உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை. தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி. அமைதியான ஆனந்த ஆன்ம வித்தை அருளும் ஓம்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் கல்வி என்ற அதிகாரம். ஓர் அரசன் அல்லது தலைவனுக்கு கல்வி அறிவு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காகவே இறைமாட்சி அதிகாரத்திற்கு பிறகு கல்வி அதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தோம். முதல் குறள்ல திருவள்ளுவர் கற்க, படிக்கணும், கற்பவை கற்க, எதை படிக்க வேண்டுமோ அதை படிக்க வேண்டும். கசடர கற்க, எப்படி படிக்க வேண்டும்? ஐயம் திரிபு அற, தெளிவாக, சந்தேகம் இல்லாமல், தவறாக புரிந்து கொள்ளாமல், கிறிஸ்டல் கிளியராக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு என்னது? அதற்கு தக நிற்க, என்ன படித்தோமோ அதை நன்றாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு விஷயம் தெரிகிறது, கல்விங்கிறது திருவள்ளுவர் சொல்ற கல்வி வெறும் அகாடமிக் நாலேஜ் கிடையாது. நம்ம என்னென்ன நற்பண்புகள்லாம் படிக்கிறோமோ சாஸ்திரங்கள் வாயிலாக, திருக்குறளை படிக்கிறோம் அப்படின்னா திருக்குறள் படிச்சு பெரிய ஸ்காலர் ஆகிறது விஷயம் இல்லை. திருக்குறள் படி வாழ்கிறோமா, அதற்கு தக நிற்கங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி திருவள்ளுவரையே ஒழுக்கம் உடைமை, அன்பு உடைமை, அப்புறம் அடக்கம் உடைமை, ஒன்னொன்னு உடைமை, உடைமைன்னா பொசஷன். அது நற்குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கணும், நாம் அதை கடைபிடித்தால் தானே நமக்கு அது சொந்தமாகும். நம்ம கிட்ட அது இருக்கணுமே. அந்த மாதிரி திருவள்ளுவர் சொல்கின்ற அறப்பண்புகள் எல்லாம் நம்ம நன்றாக கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கற்றலின் ஒரு அம்சம் தெரிந்து கொள்ளுதல், இன்னொரு அம்சம் என்னன்னா கடைபிடித்தல். இது ரெண்டையும் சேர்த்தே முதல் குறள்ல திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஆக நம்ம ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. சுவாமி விவேகானந்தர் கூட சொல்வார், ஒரு லைப்ரரி முழுக்க ஒருத்த கரைச்சு குடிச்சிருக்கான்னா அவனை விட பெரிய ஆள் யாருன்னா 5 கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக கடைபிடிப்பவன் சிறந்தவன் சொல்வார், சிறந்த கல்விமான்னு சொல்வார். ஆக நம்ம பிராக்டிஸ் பண்ணல, எதையும் நம்ம கடைபிடிக்கலன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. லெக்சர் பண்றதோ பெரிதாக மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றது விஷயம் இல்லை. நம்ம கடைபிடிக்கிறோமா, நம் வாழ்க்கை பண்பட்டு இருக்கிறதா, இந்த கல்வியால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி சிறந்து விளங்குகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு திருவள்ளுவர் அடுத்த குறள்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. திருக்குறளை நன்றாக நாம் கவனித்து ஊன்றி கவனித்து பார்த்தால் உயிர்க்கு, உயிர்க்கு, உயிர்க்குங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்துவார். ஏன்னா நம்ம எல்லாம் உடல் அல்ல, இந்த உடலுக்குள் வாழ்கின்ற உயிர்கள். இதுதான் நம்முடைய பாரத பண்பாடு காட்டும் ஆன்மீகத்தின் அரிச்சுவடி, அடிப்படை பாடம். என்னன்னா நம்மெல்லாம் அந்த உடல் கிடையாது, இந்த உடலுக்குள் வாழ்கின்ற உயிர் நீ. இது சின்ன குழந்தைக்கே சொல்லி தரணும். ஆக உயிருக்கு, ஏன்னா உயிர் இந்த உடல் இறந்த பிறகும் இந்த உயிர் பயணிக்கும். உயிருக்கு புண்ணிய பாபம் உண்டு, உயிர் அடுத்தடுத்த பிறவிகளை எடுக்கும். ஆக
திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல்லையே சொன்னார், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இந்த உயிர்க்கு உயிர்க்குங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல திருவள்ளுவர் பயன்படுத்துறத பார்க்கலாம். இங்க என்ன சொல்றார், வாழும் உயிர்க்கு. என்னது வாழும் உயிருக்குன்னா, அந்த மனித உடல், சிறப்பு வாய்ந்த மனித உடலில் வாழ்கின்ற உயிருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ஒரு என்ன சொல்றது, கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனித உடல்ல வாழ்கின்ற உயிருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் இல்லையா? மற்ற உயிரினங்களை மட்டமா பேசல, ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் கல்வி என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவனுக்கு தான் தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. மற்ற மிருகங்கள், பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்டு, அதனால நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது. தன்னுடைய இயல்புப்படி மட்டுமே அவை வாழும், இன்ஸ்டிங்டிவா இருக்கும். ஆனா மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. வெஜிடேரியனா இருக்கணுமா, நான் வெஜிடேரியனா இருக்கணுமா, என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், என்ன மாதிரி பேசணும், இப்ப எல்லாவற்றிலும் இவனுக்கு தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இருக்கும் பொழுதே அதன் கூட இறைவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சாஸ்திரங்களை அருளி இருக்கிறார். நம்ம கைட்லைன்ஸ் வேணும், எதை தேர்ந்தெடுக்கணும், எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி அறிவுபூர்வமாக வாழ்வது என்பது எப்படி, நம்ம மனம் போனபடி வாழறதா இல்ல அறிவுபூர்வமாக வாழ வேண்டுமா? அறிவுனா நம்ம புத்தி சொல்றபடி கூட இல்ல, புத்தியை சாஸ்திரத்துடன் இணைத்து நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த கல்விங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமாகிறது, ஒரு நெசசிட்டிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் ஒரு குழந்தை பிறந்தோடனே 3 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோம் அப்படின்னா, இந்த கல்வி அறிவு இல்லாம நம்மளே எல்லாம் படிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம மனசு மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இவங்களை பிடிச்சிருக்குங்க, அடுத்த நாள் இன்னொருத்தர பிடிச்சிருக்கும். புத்திக்கும் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு. நம்முடைய புத்திக்கு, மனித புத்திக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஹானஸ்டா ஒத்துக்கணும். அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, இந்த மனசு புத்தியை சாஸ்திரத்திடம் ஒப்படைத்து விடு. அப்படின்னா என்ன, சாஸ்திரங்களை படி, பகவத்கீதை என்ன சொல்கிறது, திருக்குறள் என்ன சொல்கிறது என்பதை படி, உன்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஓரம் கட்டி வைத்து விட்டு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார், வேத கால ரிஷிகள் என்ன சொல்கிறார்கள், திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் சாஸ்திர அறிவு. சென்ற வகுப்பிலே சொன்னேன், நான் நினைவில்லை. நம்முடைய சுய அறிவு என்பது கண் போன்றது, சாஸ்திர அறிவு என்பது விளக்கு போன்றது, வெளிச்சம், வெளியில இருக்கிற வெளிச்சம் மாதிரி. வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால பார்க்க முடியுமா? கண்ணுல பார்வை இருக்கு, ஆனா இருட்டா இருக்குன்னா பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி சுய அறிவும் முக்கியம், நூல் அறிவும் முக்கியம். எந்த நூலை படிக்கிறோம், எந்த நூல் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும், எப்படிப்பட்ட நூல்களை நம்ம படிக்கிறோம்னா கூட சென்ற வகுப்புல பார்த்தோம். ஆக வாழும் உயிர்க்குன்னா இந்த மனித உடலில் சிறப்பாக வாழ்கின்ற உயிருக்கு. மனித உடல் கிடைப்பது ரொம்ப அரிதான். எல்லா சாஸ்திரங்களையும் பாத்தீங்கன்னா இந்த மனித பிறவியின் மேன்மை என்பது சொல்லப்படுகிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறாங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, ஏது வருமோ அருகிலேன் அப்படிங்கிறார் தாய்மானவர். ஏன் இவ்வளவு சொல்றாங்கன்னா, மனித உடல் ரொம்ப ரேராம், கிடைக்காதாம். திருப்பி திருப்பி இப்ப இந்த உடம்புல நம்ம இறந்து போனோம்னு சொன்னா அடுத்தது நம்ம மனித உடம்புலதான் பிறப்போங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. நம்ம கொசுவா பிறக்கலாம், பன்றியா பிறக்கலாம், எரும மாடா பிறக்கலாம், என்னவா வேணாலும் பிறக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு பல பிறவிகளுக்கு பிறகுதான் மறுபடியும் நமக்கு மனித பிறவிங்கிற வாய்ப்பு கிடைக்கும். இந்த மனித பிறவியில் தான் நாம் புண்ணிய பாபங்களை செய்ய முடியும். நல்வினை பயன், தீவினை பயன்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, நல்வினை நல்ல செயல்களை தேர்ந்தெடுத்து செய்யறது, இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனித பிறவியில் தான் சாத்தியம். அதுக்கான ஃபேக்கல்டி இங்கதான் இருக்கு. அதனால வாழும் உயிர்க்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வாழும் உயிர்க்கு எண் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப. 2 கண்ணு என்னது அப்படின்னா, சாதாரணமா அந்த மாம்ச சக்ஷு இல்ல, இந்த பிசிக்கல் பாடியில இருக்க இந்த கண்ணை சொல்லல. இந்த கண்ணே ரொம்ப ஆச்சரியமான ஒரு படைப்பு தான். இந்த கண்ணு எவ்வளவு அதி அற்புதமானது. ஆனா இங்க கண்ணுன்னு சொல்லப்ப உயிருக்கு கண் எது, உடலுக்கு கண் இந்த 2 கண், நம்ம பாக்குற கண். உயிருக்கு கண் எதுனா எண் என்ப எழுத்து என்ப. எண்ணுனா என்னது, நம்பர். எழுத்துனா என்ன, எழுத்து, ஆல்பபெட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். நிறைய பேர் சாதாரணமா அர்த்தம் சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவாங்க, நம்பர் அண்ட் ஆல்பபெட். இதுதான் இந்த வாழும் உயிருக்கு கண் போன்றது. எப்படி வாழும் உயிருக்கு இது கண் ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எண் என்று சொன்னால் இலக்கணம், வியாக்கரணம். எல்லா மொழிகளிலும் இலக்கணம் இருக்கின்றது. இலக்கணம், இந்த நூல், அதாவது அந்த அந்த மொழி எப்படி உருவானது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இலக்கணம். ஒரு சொல் எப்படி உருவாகிறது, இந்த சொல்லுக்கு வேர் சொல் என்ன,
வினையடின்னு சொல்லுவோம். ரூட் என்ன, தாத்து என்னது, எந்த வேர் சொல்லிலிருந்து அந்த சொல் தோன்றி இருக்கிறது, இந்த சொல் எப்படி வரும். தமிழ்ல இலக்கணம் இருக்கு, சம்ஸ்கிருதத்துல இலக்கணம் இருக்கு, ஆங்கிலத்துல இலக்கணம் இருக்கு. எல்லா மொழிகளிலும் இலக்கணம் என்ற ஒன்று இருக்கு இல்லையா. இலக்கண சுத்தமாக படித்தல், அதான் எண். எண்ணுக்கு ஒரு அர்த்தம் என்னது, இலக்கணம். இன்னொரு அர்த்தம் தர்க்கம், ரீசனிங், லாஜிக். நம்முடைய முன்னோர்கள்லாம் கூர்த்த மெய் அறிவாளர்களாக விளங்கினார்கள். ரொம்ப சட்டிலான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அனாயாசமா புரியும். அதற்கு அவங்க இந்த லாஜிக் அண்ட் ரீசனிங்கை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. அது ஒரு தனி சயின்ஸ். தர்க்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி படிப்பு, தர்க்க சாஸ்திரம். தமிழ்ல நிறைய நூல்கள் இருக்கு, சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அதை படிச்சாங்கன்னா என்ன புத்தி ரொம்ப அப்படியே ஷார்பெண்டா இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டா ரீசனிங்கோட சொல்ல தெரியணும் வந்து. சும்மா வேகா, சும்மா எனக்கு இப்படி தோணுச்சு அப்படி இல்ல. ஒரு விஷயம் சொல்றோம்னா அதுக்கான காரணம், ஏன் இப்படி சொல்றேன் அப்படிங்கறது சொல்லணும். ப்ராப்பர் இதோட சொல்றோம் இல்லையா, டேட்டாவோட சொல்றோம் பாத்தீங்களா. அதுக்கு அது அது வந்து கரெக்டா வந்து நம்ம நான் என்ன சொல்றது, நான் வந்து ஏதோ ஒன்று எனக்கு தோணினதை சொல்லல, நான் ப்ராப்பர் ஆதாரத்தோட சொல்றேன். அதுதான் ரீசனிங், லாஜிக். அதனாலே எக்ஸாம்பிள் வரும், நியாய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு தான் எண்ணுன்னு பேரு. எழுத்துன்னு சொன்னா இலக்கியம். இலக்கியம்னு சொன்னா என்ன, எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய இலக்கிய செல்வங்கள். நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு இலக்கியங்கள். வேதம் நம்ம நாட்டுடைய ரொம்ப ஓல்டஸ்ட் லிட்ரேச்சர்னு சொன்னா வேதங்கள். அதுக்கப்புறம் இதிகாச புராணங்கள். இதிகாசம்னு பார்த்தா சாதாரண விஷயம் இல்ல. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்துல 24,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. மகாபாரதத்துல 1,00,000 ஸ்லோகங்கள் இருக்கு. புராணங்கள் அத்தனையும் லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள். ஒரே ஒரு வியாசாச்சாரியார் எழுதினார்னு சொல்றோம். அவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு. ஒரு ஒரு மொழியிலையும் அதனுடைய அடிப்படை இலக்கியமாக அருமையான நூல்கள் இருக்கின்றன. தமிழ்ல வந்து கம்பராமாயணம் அப்படின்னு எடுத்து 10,000 பாட்டு. அதே மாதிரி மலையாளத்துல வந்து கிளிப்பாட்டு ராமாயணம்னு இருக்கும். ஒரு ஒரு மொழியிலயும் ராமாயணம் இருக்குன்னு சொல்றாங்க. தெலுங்குல வந்து ரங்கநாத ராமாயணம், குஜராத்தில இருக்கு, ஒரிசா மொழி ஒரிய மொழியில இருக்கு, வங்காள மொழியில இருக்கு, மராட்டிய மொழியில இருக்கு, அசாமீஸ்ல இருக்கு, பஞ்சாபி மொழியில இருக்கு. எல்லா மொழிகளிலும் ராமாயணம் மாதிரி பெரிய பெரிய நூல்கள், சும்மா சின்ன நூல் கிடையாது. இலக்கியமாக அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கையை வளப்படுத்துவதாக, அதை படிச்சு படிச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்ப கம்பராமாயணம்னு ஒரு விஷயத்துல அப்படியே ஊறி 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 அதன் மயமாக வாழ்கின்றவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒரே ஒரு இலக்கியம். அதே மாதிரி தேவாரம், திருவாசகம், பக்தி சம்பந்தப்பட்டதோ, அப்புறம் சங்க இலக்கியங்கள், எவ்வளவோ இலக்கியங்கள். இந்த இலக்கியம் என்ன பண்ணும்னா நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தும். நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்துல இருப்போம், அப்ப டக்குன்னு வந்து நமக்கு ஒரு ராமாயணத்திலயோ மகாபாரதத்திலயோ ஒரு கேரக்டர் ஞாபகம் வருது வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அதோட உரசி பார்ப்போம். நம்ம வந்து பீஷ்மர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், தர்மபுத்திரர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், அதெல்லாம் பார்க்க என்னோட கஷ்டம் ஒண்ணுமே இல்ல. குந்தி தேவியோடவா கஷ்டப்பட்டா, சீதையோடவா ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க, சாரதாமாவோட ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்க, இப்படி சொல்றோம் இல்லையா. இது காரணம் என்னன்னா எக்ஸ்போஷர். அதனால யாரெல்லாம் இலக்கியம் நன்றாக படிக்கிறார்களோ, யாரெல்லாம் இலக்கணம் தர்க்கம்லாம் நன்றாக படிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை உயிரோட்டத்துடன் விளங்கும்னு அர்த்தம். இந்த குறளுடைய ஆழமான பொருள் என்னன்னா, யாருடைய வாழ்க்கை உயிரோட்டத்துடன் விளங்கும், லைவ்லியா இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா. நிறைய பணம் இருந்தா ஒருத்தங்க வந்து ரொம்ப உயிரோட்டத்தோட இருந்துருவாங்களா? நிறைய வந்து வசதிகள் இருந்தா உயிரோட்டத்தோட இருக்கு. சில சமயம் எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமை தாக்கி கொண்டே இருக்கும். சில பேரை பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம வந்து ஒரு டல் அடிப்பாங்க. என்னன்னே புரியாது. சுத்தி மனிதர்கள் இருப்பாங்க. எல்லாம் வாழ்க்கை என்னமோ ஒன்ன மனசு தேடிக்கொண்டே இருக்கும். ஆனா யாரெல்லாம் இது மாதிரி சாஸ்திர நூல்களை நன்றாக படிக்கிறார்களோ, சாஸ்திரம்னா என்ன, இந்த மாதிரி இலக்கிய நூல்களை நன்றாக படிக்கிறார்களோ, இலக்கணம் இலக்கியம் இதற்கு நேரம் கொடுக்கிறார்களோ, பாகவதம் படிக்கலாம். எவ்வளவு இருக்கு படிக்கிறதுக்கு. அதான் படிக்கிறதுனா இந்த காலத்துல கேட்கறது. யூடியூப்ல எவ்வளவோ பிரவச்சனங்கள்லாம் வருகின்றன. அதெல்லாம் உட்காந்து கேட்கறதுக்கு நேரம் கொடுக்கறது, படிக்கிறதுக்கு, பாராயணம் பண்றதுக்கு. ஒரே ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் ஒரு சுவாமி பேசியிருந்தார். அதிசயம், அற்புதம், ஆச்சரியம், இந்த 3 வார்த்தையை வச்சுட்டு ஒரு லெக்சர். இது எப்படி வந்து இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன, இது எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னு அதுக்குள்ள போனா அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ஒரே ஒரு சொல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கடலே இருக்கும். அந்த மாதிரி பெரியவர்களோட சேர்ந்து சேர்ந்து நம்ம காளிதாசர் என்ன சொல்றாரு இந்த விஷயத்தை பத்தி. ஒவ்வொரு பெரிய பெரிய என்ன சொல்றது, இந்த மாதிரி பெரிய புலவர்கள், பண்டிதர்கள், அது மட்டும் இல்ல பெரிய மகான்கள் எவ்வளவோ சாஸ்திரங்களை அருளி செய்திருக்காங்க. அவர்களுடைய ஆதிசங்கரர் எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்கார். சௌந்தர லஹரியை படிச்சா நமக்கு அம்பாள் மேல எப்படி ஒரு பக்தி வருகிறது, அபிராமி அந்தாதியை படிச்சா எப்படி பக்தி வருகிறது, அதுல என்னெல்லாம் ஓமைகள் கொடுத்திருக்காங்க, என்னெல்லாம் அழகான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அடடா, நம்ம இத்தனை நாள் இந்த கருத்தை யோசிச்சதே இல்லையே, இன்னைக்குதான் நான் இந்த கருத்தை தெரிஞ்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த வித்யானந்தம்னு பேரு.
அந்த கற்றலில் ஒரு ஆனந்தம், இந்த புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சந்தோஷம், அதனால வாழ்க்கையில ஒரு உயிரோட்டம். அந்த நூல் என்ன செய்யும்னா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். எல்லா நூல்களும் படிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா முடிஞ்ச அளவு ஒரு நூலையாவது ஆழமாக படித்தல். இப்ப பகவத்கீதையே நான் அதையே புடிச்சிட்டு படிச்சுட்டே இருக்கேன். திருக்குறள்னா திருக்குறளே படிச்சுட்டு இருக்கிறது. அப்படியும் சில பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னா, வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த சாஸ்திரத்தோட அவர்கள் உரசி பார்த்துக் கொள்வார்கள். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை உயிரோட்டத்துடன் இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணும் எதுக்குமே கலங்க மாட்டாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த இதுல இருக்கும். இந்த லிட்ரேச்சர்ல இருக்கும். அதுதான் பியூட்டி. எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையோடு அதனை தொடர்பு படுத்தி நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால வாழ்க்கை உயிரோட்டத்துடன் இருக்கிறது. இப்ப ஒரு நூல் அப்படின்னு எடுத்துனாலே நம்ம நாட்டுல என்னன்னா, பொதுவா வந்து நன்னூல்ல எல்லாம் சொல்லுவாங்க. நூல் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அது அறம், அல்லது பொருள், அல்லது இன்பம், அல்லது வீடு. இது 4ல ஏதாவது ஒண்ண பத்தி பேசணும். இதுதான் வந்து நூற்பயன். ஒரு நூல் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அது தர்ம சாஸ்திரமா இருக்கும், இல்ல அர்த்த சாஸ்திரமா இருக்கும், இல்ல காம சாஸ்திரமா இருக்கும், மோட்ச சாஸ்திரமா இருக்கும். எதுங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். இப்ப வந்து அதனாலதான் வந்து இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு நீங்க ரொம்ப யோசிச்சீங்கன்னா, இது வந்து எங்க எங்க போடுறதுன்னா, கடைசியில பாத்தீங்கன்னா, காமசாஸ்திரத்துல தான் போடுற மாதிரி இருக்கும். காமத்துக்கு ஒரு சாஸ்திரம் வச்சிருக்காங்க. வாத்ஸ்யாயனோட காம சாஸ்திரம்னே ஒண்ணு இருக்கு. வாத்ஸ்யாயனர் என்ற ஒரு ரிஷி எழுதியிருக்காரு. எல்லாத்துக்கும் சாஸ்திரம் இருக்கு. அஸ்வ சாஸ்திரம் இருக்கு. கஜ சாஸ்திரம் இருக்கு. குதிரைகள்லாம் எப்படி பாத்துக்கணும், யானைகள்லாம் எப்படி பராமரிக்கணும், இதெல்லாம் ராமருக்கு தெரிஞ்சதுன்னு வேற வால்மீகி சொல்றாரு. எப்படி யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் மட்டுமல்ல, யானைகளை எப்படி பழக்குவது, குதிரைகளை எப்படி பழக்குவதுங்கிறதெல்லாம் கூட ராமருக்கு தெரியும். அதெல்லாம் கூட அவருக்கு வந்து கற்பிக்கப்பட்டன. அவர் அதெல்லாம் அறிந்தவராக இருந்தார். லீடருக்கு பாருங்க இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். எப்படி இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு இந்த விஷயம்லாம் தெரியணும்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஒரு லீடர்னா எல்லா விஷயமும் தெரியணும். ஒரு லீடர், ஒரு தலைவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப. அவருக்கு இலக்கணமும் இலக்கியமும் தெரிந்திருக்க வேண்டும். அட்லீஸ்ட் நம்முடைய தாய்மொழியின் இலக்கணம் என்ன? அடிப்படையாச விஷயங்கள். அதே மாதிரி இலக்கியம் என்ன? அமைச்சர் தெரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? நம்ம நாட்டோட இலக்கியம் என்ன? இலக்கிய செல்வம் என்ன? அதுல வந்து என்ன முக்கியமான விஷயங்கள் வந்து அது வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாது. சட்டசபையில சில விவாதங்களுக்கு கூட அது பயன்படும். நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான கான்வர்சேஷன்லாம் இருக்கும். சம்பந்தமே இல்லாம வந்து நான் ஒரு இடத்துல ஆச்சரியப்பட்டேன். சூர்பனக கேக்குறா ராவணன்ட்ட, நீலாம் ஒரு ராஜாவா? உனக்கு தெரிய கூட இல்ல, உன்னோட ஜனஸ்தானத்துல வந்து அவ்வளவு இது கரதூஷணர்கள்லாம் ராமர் வந்து அடிச்சு நிறுத்திருக்காரு. இது கூட தெரியாம நீ எல்லாம் ஒரு ராஜாவா? ஒரு ராஜானா ஒரு விழிப்புணர்வோட இருக்க வேண்டாமா? ஸ்பை எல்லாம் வச்சிருக்க மாட்டியா அப்படின்னு அவ கேக்குற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜ தர்மம் மாதிரி இருக்கும். சூர்பனக ராங் இதுதான். ஆனா பாத்தீங்கன்னா அங்கங்க தர்மங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். இதுல நமக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். அந்த காலத்துல இலக்கியங்கள் எழுதும் போதே அப்படிதான். ஈவன் கண்ணதாசன் எழுதின நூல்கள் கூட ஒருத்தங்க சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். என்ன பேசுவாங்களா அந்த காலத்துல பாடல் ஆசிரியர்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அதாவது அவங்க பேசிப்பாங்களாம். ஒரு சினிமா எடுக்கும்போது வந்து நம்ம ஏதோ ஒரு பாட்டு எழுதணும் அப்படி இருக்கக்கூடாது. இவன் வந்து ஏதோ லைஃப்ல கஷ்டப்படும் போது யாரோ ஒரு மனிதன் இந்த பாட்டை பாடுவான். அவனுக்கு வந்து மனசுக்கு ஆறுதல் கிடைக்கணும். அவனுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும். அதற்காக இந்த பாடலை எழுதணும்னு நினைப்பாராம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாம். என்ன பாட்டு அது வந்து. அந்த மாதிரி வந்து அப்போ ஒரு கஷ்டமான நேரத்துல ஒரு பழைய பாடலை வச்சு கூட அந்த வரிகளை வச்சு கூட என்ன சொல்றது, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை சொல்றோம் பாத்தீங்களா? சில பாடல்கள் கூட என்னன்னா அதெல்லாம் இலக்கியத்துல வரும். எங்கேயோ அந்த சில வரிகள், அதனாலதான் திருக்குறள்லாம் பஸ்லயாவது எழுதி போட்டிருக்காங்க. டக்குன்னு படிக்கும் போது நம்ம மனசுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். டக்குன்னு வந்து இந்த சாஸ்திரம் தான் நமக்கு துணை. உண்மையான துணை இந்த உலகத்துல யாருன்னு யோசிச்சு பார்த்தா அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ கிடையாது. சாஸ்திரம் தான் நண்பன். இந்த குருமார்கள் தான் நமக்கு நண்பர்கள். இவர்களுடைய இந்த சொற்களை நாம் ஆழமாக படித்தோம். இந்த இலக்கியம் இலக்கணம் எல்லாம் நன்றாக பெரிய பாண்டித்யம்காக இல்ல, ஸ்காலர்ஷிப்காக இல்ல, இருந்தாலும் தப்பு இல்ல. ஆனா அதை விட முக்கியம் நல்ல இந்த ஞானம். இதனால வந்து பகவத்கீதையை ஒருத்தர் நல்லா படிச்சா என்ன ஆகும்னா கவலைப்படுறதே விட்டுடுவார். கவலையே பட முடியாது. நீங்க பகவத்கீதையை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கவலை என்பது உங்கள் டிக்ஷனரியிலே இருக்காது. கிருஷ்ணர் எடுத்த உடனே அதுதான் சொல்ற, அறிவாளிகள் கவலைப்படுவதில்லை அப்படிதான் ஆரம்பிக்கிறார் கீதையே. எப்படி அறிவாளி ஆகிறதுங்கிறத பத்தி தான் ஹோல் கீதா. பகவத்கீதைங்கிற ஒரு நூலை படிச்சா என்ன ஆகும்? என்னுடைய வாழ்க்கை உயிரோட்டத்துடன் விளங்கும். நடைப்பிணமாக நான் வாழ மாட்டேன். ஆபீஸ் போறேன், சம்பாதிக்கிறேன், வரேன், குடும்பம் நடத்துறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல, கடுப்பா வருது அப்படிங்கிறோம்ல, அப்பெல்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு நல்ல நூலுடன் நமக்கு தொடர்பு இருந்தால், அதை முறையாக கற்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்தால், உயிரோட்டத்துடன் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளால எவ்வளவு பேரால் இதை புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பெரியவர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த அந்த நூல் எப்படி அவங்க வாழ்க்கையை மலர்ச்சியுடன் வைத்திருக்குங்கிறது தெரியும்.
வாழ்க்கையில என்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும், உடல்நிலை சரியில்லாம போனாலும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தாலும், நல்லா இல்லாட்டி என்ன நடந்தாலும், அந்த சாஸ்திரம் அவங்க கூடவே டிராவல் பண்ணும். அப்போ அவங்களோட வாழ்க்கை உயிரோட்டத்துடன் விளங்கும். இதுதான் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அடுத்த குறள். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எழுத படிக்க தெரியறது வேற, திருவள்ளுவர் இங்க சொல்ற கல்வி வேறங்கிறது நமக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கணும். எனக்கு ஆனா அவனா தெரியும், நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன், காலேஜ்ல டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு லிட்ரேட், அதாவது நம்ம எழுத்தறிவுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா கல்வி அப்படிங்கிறது வேற. கல்விங்கிறது என்னதுன்னா வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இனி நான் என்ன பண்ண போறேன், நான் எப்படி வாழணும், என்னுடைய வாழ்க்கை என்ன மாதிரி கைட்லைன்ஸ் படி நான் வாழறேன், என்னோட வாழ்க்கையின் கொள்கைகள் என்ன, நான் எதெல்லாம் நம்புறேன், இந்த மாதிரி விஷயங்கள். இப்ப திருவள்ளுவர் சொல்ற கல்வி நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோமாங்கிறது ஹைலி டவுட்ஃபுல் தான். கண்ணுடையர் என்போர் கற்றோர் அப்படின்னா என்ன? கண்களை உடையவர் என்று உயர்த்தி சொல்லப்படுபவர் கற்றோர். கற்றோர்னா என்ன தெரியுமா? ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்ச படிப்புல பயன் தரும் அறிவு நூல்களை நன்கு கற்றவர். அந்த அறிவு எனக்கும் பயன்படணும், சமூகத்துக்கும் பயன்படும். அப்படிப்பட்ட கல்வி. என்னுடைய கல்வி எனக்கு மட்டும் பயன்படக்கூடியதல்ல, சமூகத்திற்கு பயன்படக்கூடியது. ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கிறாருன்னா அவருக்கு மட்டுமா பிரயோஜனம்? அந்த கல்வி அறிவு சமூகத்துக்கு பயன்படுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். லௌகிக வித்தை, உலகியல் கல்வியை வச்சும் புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு வாழ்நாள் முழுக்க அந்த டாக்டருக்கே கூட மனச்சோர்வு வரும்போது அவர் படிக்கின்ற ஒரு விவேகானந்தர் நூலாக கூட அது இருக்கலாம். விவேகானந்தருடைய இலக்கியங்கள் இருக்கே, அவர் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தான்னு 8 வால்யூம் இருக்கு. அவ்வளவு அற்புதமா அவர் என்னென்ன பேசினார், கொழும்பு முதல் அல்மோரா வரை அவர் பேசிய விஷயங்கள், அவருடைய கட்டுரைகள், அவர் மேலை நாட்டவர்களுக்கு எடுத்த வகுப்புகள், அவர் கொடுத்த பப்ளிக் லெக்சர்ஸ் எல்லாவற்றையும் தொகுத்திருக்கிறார்கள். மந்திர சொற்கள். இதே மாதிரி மகாகவி பாரதியாருடைய பல பாடல்கள், இதெல்லாம் தான் இதுதான் கல்வி. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, நான் மனசு கலங்கவே மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், இதுதான் நான் விடாம நேர்மையா முயற்சி செய்து கொண்டே போவேங்கிற நெஞ்சுரத்தை எது கொடுக்கும்னா இந்த மாதிரி சாஸ்திரம் தான் கொடுக்கும். அதுக்குதான் கல்வி தேவை. ஆக கண்ணுடையர் என்பவர் கற்றோர். இவங்களுக்கு தான்ப்பா கண்ணுடையவர்னே சொல்ல முடியும். கல்லாதவர், கல்லாதவர் என்று தாழ்த்தி சொல்லப்படுபவர். முகத்திரண்டு புண்ணுடையர். சும்மா முகத்துல 2 கண் இருக்கு, அது சும்மா புண்ணு அப்படிங்கிறார் திருவள்ளுவர். கண் இல்லாதவனாகவே கருதப்பட்ட. ஏன்னா வாழ்க்கையில சில சமயம் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அதாவது காதலுக்கு கண் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது லைஃப்ல தாறுமாறா முடிவு எடுக்கும் பொழுது யாரையும் கேட்காம, பெரியவங்களை கேட்காம, மனம் போனபடி சில சில விஷயத்துல எல்லாம் நடந்துக்கிறோம் பாத்தீங்களா, அப்பெல்லாம் நிஜமாவே நம்ம கண் இல்லாத மாதிரி தானே அர்த்தம். இப்ப கண் இல்லைன்னா என்ன செய்வோம்? எங்கேயாவது போய் முட்டி மோதி விழுவோம். அது மாதிரி வாழ்க்கையில எது கண்ணு அப்படின்னா அந்த சாஸ்திர அறிவு தான். இந்த சாஸ்திரம்ங்கிற கண்ணை வைத்துக்கொண்டு பார்த்தோம்னா வாழ்க்கை தெளிவாக புரிப்படும். எது தர்மம், எது தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம், அறம், பொருள், இன்பம், வீடு. இப்ப நான் இந்த காரியத்தை பண்றேன்னா தர்மத்துக்காக பண்றேன். நான் பொருள் சம்பாதிக்கிறதுக்காக ஆபீஸ் போறேன், அதையும் தர்மமா பண்றேன். நான் இப்ப இன்பத்தை அனுபவிக்கிறேன். நான் இப்ப வீடு பேருக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். என்ன செய்யறோங்கிற கிளாரிட்டி கண்ணு இருந்தா தானே தெரியும். கண் இல்லைன்னா எப்படி ஒரு மனிதன் தடுமாறி போவானோ, கண்ணில் பார்வை இல்லை என்றால் அது போன்று இந்த சாஸ்திர அறிவு இல்லைன்னா வாழ்க்கையில முட்டி மோதி நம்ம என்ன செய்யறோம்னு கடைசி வரைக்கும் நமக்கே புரியாது. ரிட்டையரே ஆயிடுவோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்லன்னே தெரியாது. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நிறைவும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, பயம் வரும். வயதான காலத்துல என்ன ஆகும்னாக்கா எல்லாம் செஞ்சு முடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அப்பதான் முதுமை வரும். முதுமையோட நோய்கள் வரும். அது நம்மளுடைய தன்னம்பிக்கையை குலைக்கும். என்ன செஞ்சோம் இவ்வளவு நாள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எல்லாமே வேஸ்ட் மாதிரி எல்லாம் தோணும். சரியாதான் பண்ணிருக்கோம், ஆனாலும் நமக்கு நிம்மதியா இல்லையே. ஏன் நிம்மதிக்காக என்ன நம்ம வேலை பார்த்தோம்? சாமிஜி எப்பயும் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உயிருக்கு உணவு கீதை அப்படிம்பாரு. உடம்புக்கு நல்ல சாப்பாடு போடுறீங்க, நல்ல ஹெல்த்தியான ஆகாரம், நல்ல சுவையான ஆகாரம், ரொம்ப டேஸ்டியா இருக்கணும், இப்படி இருக்கணும், ஃப்ரை பண்ணிருக்கணும், நல்லா பார்த்து பார்த்து சாப்பிடுறோம், விரும்பி விரும்பி ஹோட்டலா போய் சாப்பிடுறோமே. உடம்புக்கு, நாக்குக்கு, மனசுக்கு, மனசை விட ரொம்ப முக்கியமா உயிருக்கு உணவு கீதை இப்படி எழுதி கொடுப்பாரு. யாராவது புதுசா புக்கெல்லாம் வாங்கி கொண்டு நீட்டினா, அதாவது ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க, எழுதியதா ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கிற மாதிரி கேட்டா, உயிருக்கு உணவு கீதை.
உயிருக்கு உணவு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு கீத ஸ்லோகத்தை அது ஆஸ்வாதனம் செய்கிறோம், சாப்பிடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு கீதை படிக்கிறேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் மனசுக்கு வந்து, எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வழிகாட்டுதல். நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை யோசிச்சுட்டு இருப்போம், அதுக்கான சொல்யூஷன் அதுல உட்கார்ந்துருக்கும், நமக்கு தெரியாது. இந்த மாதிரி திங்க் பண்ணி ஆகும் நம்மளுடைய மனம் நன்றாக நல்ல ஒரு பண்படும், ரிஃபைண்டா இருக்கும். நமக்கே கிளாரிட்டி வரும். வாழ்க்கையில வந்து அறிவிலே தெளிவுன்னு பாரதியார் சொல்றாரு இல்லையா? அந்த அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதிலாம் வரணும்னு சொன்னா சாஸ்திரங்களை நன்றாக படிக்க வேண்டும். இல்ல நான் டிகிரி முடிச்சிருக்கேன், அதை முடிச்சிருக்கேன், இதை முடிச்சிருக்கேன். ஆனா எனக்கு வாழ்க்கையில ஒரு கான்ஃபிடன்ஸே இல்ல, தன்னம்பிக்கையே இல்ல. நான் இப்ப பாரு காம்ப்ளெக்ஸோட வந்து எனக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியாம இருக்கேன். அப்படி அல்ல. சுவாமி விவேகானந்தர் அதனால சொன்னார், மனிதனை தன்னுடைய சொந்த காலில் நிற்க வைக்கும் தன்னம்பிக்கையை தருவதே கல்வி. எந்த கல்வி உன்னுடைய புத்தியை நன்றாக மலரச் செய்கிறதோ, எந்த கல்வி வந்து உன்னை உன் காலில் நிற்க வைக்கிறதோ அதுதான் கல்வி. கல்வியோட டெபினிஷனை வந்து நீங்க ஒவ்வொரு மகானும் கல்வியை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு தனி ஸ்டடியா இருக்கும். மனிதனுக்குள் புதைந்திருக்கும் பூரணத்தன்மையை வெளிக்கொணர்வதே கல்வி. எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி பிரசன்ட் இன் மேன். சுவாமி விவேகானந்தர். மனிதனுக்குள்ள என்ன பூரணத்தன்மை நிறைந்திருக்கிறது டிக் பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். எனக்குள்ள வந்து எது நிலையானது? உடம்பு ஒரு நாள் அழிய போகிறது, மனம் ஒரு நாள் வந்து காணாம போகுது. என்னதான் இருக்கும் கடைசியில கோர் பர்சனா எனக்குள்ள நான் சொல்ற சொல்லுக்கு என்ன பொருள்ங்கிறத தேடினா அது பூரணமான மெய்ப்பொருள் என்பது விளங்கும். கல்வி வந்து அங்க வச்சிருக்காரு சுவாமி விவேகானந்தர் வந்து. சும்மா வந்து இந்த இந்த படிச்சா வேலை கிடைக்கும், ஐடில வேலை கிடைக்கும், அந்த மாதிரி இதுல வைக்கல. இன்னைக்கு நம்ம கல்விங்கிறத அந்த மாதிரி பணத்தோட ஈக்குவேட் பண்ணிட்டோம். படிச்சா வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கிறதுக்காக தான் இந்த படிப்பு. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, வருமா வராதா, அதெல்லாம் மேட்டர் இல்ல. எந்த கல்வி நிறைய பணம் தருவோ அந்த கல்வியை படிக்கணும் அப்படின்னு வச்சுட்டோம். அப்படி அல்ல. கல்வி என்பது வாழ்நாளின் இறுதி வரை நம்முடன் வரக்கூடியது. கல்வியினால பெறுகின்ற ஞானம், இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மன தெளிவு வந்து நெஞ்சுரம், இதெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். முக்கியமா தெளிவு கிடைக்கும். அதான் வந்து கண்ணுடையர் என்பவர் கற்றோர்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன செய்யறோங்கிறது தெளிவாக தெரியும். நான் சுவாமிஜியை நினைப்பேன், ஒரு கண்ணு பகவத்கீதை, ஒரு கண்ணு திருக்குறளா இருக்குமோ இருக்கு. ஏன்னா அப்படிதான் பார்ப்பார். ஹிருதயத்துல வந்து வேதத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பகவத்கீதையோடையும் திருக்குறளோடையும் ரிலேட் பண்ணிட்டே சாதாரண டிரான்சாக்ஷன்ல கூட உலகியல் சார்ந்த நடைமுறை விஷயத்த பேசும்போது கூட திருக்குறள் நினைவுக்கு வரும். சில மகான்களை பாக்குறேன், வேதங்களையும் ராமாயணத்தையும் சங்க இலக்கியத்தையும் அப்படி கரைச்சு குடிச்சிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு கண்ணு, அது வழியாதான் அவங்க பாக்குறாங்க. அதன் பார்வையில திருஷ்டியே மாறி போகிறது. ஒரு மகானுடைய மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப ரொம்ப நாள் ஒண்ணுல ஊறணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வால்மீகியோட மனசு நமக்கும் வந்துடும். வால்மீகி ராமாயணத்தை விடாம படிக்கிறவங்களுக்கு வந்து ராமர் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவார். அந்த வால்மீகியோட ஹிருதயம் வந்து பிடிபட்டுரும். வால்மீகி என்ன சொல்ல வராருங்கிறது அப்படி புரியும் அவங்களுக்கு வந்து. ரொம்ப சட்டிலான விஷயம். இப்ப நான் சொல்றது வந்து அந்த அந்த ஒரு ஆத்தரோட, அந்த ஒரு மகானோட நம்ம டிராவல் பண்ணோம்னு சொன்னா நம்முடைய மனசே அப்படி வந்து உயர்த்தப்படும். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தையே நான் படிச்சிட்டு இருக்கேன். 10 வருஷம் படிச்சேன், 20 வருஷம் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். என் வாயில வந்து நான் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்றேன்னா கூட அவருடைய பாட்டுல இருந்து தான் சொல்லுவேன். அவரை தான் கோட் பண்ணுவேன். அப்ப என்னுடைய சிந்தனை எப்படி திருஞான சம்பந்தர மாதிரி நான் சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன், திருநாவுக்கரசர் மாதிரி நான் சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன், திருவள்ளுவர மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன், கம்பர மாதிரி என்ன ஒரு என்ன இந்த நம்ம நாட்டுடைய செல்வம்னு சொல்லுவேன். இலக்கியம் தான் நம்ம நாட்டுடைய மாபெரும் செல்வம், அடிச்சுக்க முடியாத செல்வம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள்லாம் மனப்பாடம் பண்ணுற பரம்பரை இருந்தாங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி தான் பொருள் தெரிஞ்சுப்பாங்க. திண்ண பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணுவாங்க. இந்த கம்பராமாயணம் 10,000 பாட்டுன்னு சொல்றேன். 10,000 பாட்டு மனப்பாடமாக இருந்த எத்தனையோ பெரியவர்கள் தமிழ்நாட்டுல இருந்தார்கள். நீ கூட இருப்பாங்க. எப்படி தெரியும் அப்படின்னா, ஊவே சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா, அவருடைய சரித்திரம்ல வந்து ஒரு இடம் வரும். அங்க வந்து ஒரு திண்ணையில உட்கார்ந்து ஒரு பாடம் கேட்டுட்டு இருப்பார், ஒரு தட்ட கம்பராமாயணம். அங்க ஒரு தாத்தா உட்கார்ந்துருப்பார், கண்ணு தெரியாத தாத்தா. சும்மா பாடம் கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஆசிரியர் வந்து ஒரு பாடல் முடிச்சு அடுத்த பாடலுக்கு போகும்போது அந்த கண்ணு தெரியாத தாத்தா வந்து நடுவுல இந்த பாட்டை விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு 2, 3 பாட்டு சொல்வார். அப்பதான் ஊவே சுவாமிநாதையருக்கு தெரியும், கம்பராமாயணத்துல வந்து நிறைய பாட்ட பேதங்கள் இருக்கு. பாட்ட பேதங்கள்னா சில பாடல்கள்லாம் விட்டு போயிருக்கும் இல்லையா, கால வெள்ளத்துல நிறைய அங்கங்க படி எடுக்கும்போது இது மாதிரி எத்தனை பாட்டு விட்டு போச்சோ அப்படின்னு கேட்கிறாரு அவரு. எப்படின்னா இவங்க என்சைக்ளோபீடியா மாதிரி இவங்களே ஃபுல்லா நடமாடும் என்சைக்ளோபீடியாங்கிற மாதிரி உள்ளே வச்சிருக்காங்க எல்லாத்தையும். இன்னைக்கு நம்ம எதை கேட்டாலும் கிளவுட்ல வச்சிருக்கேன், இதுல வச்சிருக்கேன், கூகுள் டிரைவ்ல இருக்கு, ஸ்பேஸ்ல இருக்கு, அதுல இருக்கு. அதெல்லாம் இல்லை, நம்ம தலையில வச்சிருந்தாங்க, மனசுல வச்சிருந்தாங்க. இந்த சாஸ்திரம் அவர்களுக்கு பயன்பட்டது.
நான் அப்ப போய் ரெஃபர் பண்ண முடியாது. எனக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது திடீர்னு போய் நான் வால்மீகி ராமாயணத்தை தேட முடியாது. நான் ரொம்ப வருஷமா வால்மீகி ராமாயணம் படிச்சுட்டு இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து நான் படித்த விஷயங்களிலிருந்தே எனக்கு கிடைக்கும். அதுதான் கண்ணு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கண்ணு இல்லப்பா, அங்க புண்ணுதான் இருக்கு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில வந்து படிச்சிருக்கான்னு பேரே தவிர எவ்வளவு சமூகத்திற்கு கெடுதலான காரியங்களை செய்கிறான், அவனுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறான். நீங்க சொல்லுங்க, இந்த குடிச்சு அழியிறவன், லஞ்சம் வாங்கி சமூகத்துக்கு வந்து கெடுதல் பண்றவன் எல்லாம் படிச்சவனா படிக்காதவன்? நிறைய பேர் படிச்சவங்க தான் அவன் தப்பு பண்றாங்க. அப்ப படிச்சவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு கண்ணு இருக்கா, மூளை இருக்கா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறோம்ல. கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லையா, அறிவே இல்லையே, குடும்பத்தை பத்தி நினைக்கல, சமூகத்தை பத்தி நினைக்கல, அடுத்த தலைமுறையை பத்தி நினைக்கல, எந்த திங்கிங்குமே இல்லாம மனம் போனபடி வாழற ஒருத்தனா அவனுக்கு கண்ணு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு? கண்ணு உண்மையிலே நம்ம கண் பார்வைங்கிறது என்னன்னா இந்த சாஸ்திரங்களின் வழியாக நாம் பார்க்கின்ற பார்வை. இந்த சாஸ்திரங்களுக்கு எல்லாம் ஒரு அழகான பெயர் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? தர்ப்பணக. தர்ப்பணகன்னு சொன்னா கண்ணாடி. கண்ணாடினா அப்ப கண்ணாடியில பார்த்தா நம்மளுடைய முகம் தானே தெரியும். சாஸ்திர தர்ப்பணம். சாஸ்திரம் என்ன தெரியுமா செய்யும்? எஸ்பெஷலி வேதாந்த சாஸ்திரம் நம்மை காட்டும். நம்ம யாருன்னு செல்ஃபி எடுத்து கொடுக்கும். உண்மையிலே நீ யாருங்கிறத சொல்லக்கூடிய சாஸ்திரம். அதனாலதான் அது நமக்கு ரொம்ப ஹெல்ப். சாஸ்திரம்ங்கிற வார்த்தையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். எது நமக்கு நன்மையை உபதேசித்து நம்மை துன்பத்திலிருந்து காக்கிறதோ அதற்குத்தான் சாஸ்திரம் என்று பெயர். நம்ம தமிழ்நாட்டிலே சாஸ்திரம்னு சொன்னாலே அலர்ஜியா, அந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. சாஸ்திரம் நமக்கு தேவை. நம்ம எல்லாரும் இந்த சாஸ்திரத்தை படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கே எல்லாம் தெரிஞ்சிடாது. ராமாயணம் படிச்சாதான் தெரியும், மகாபாரதம் படிச்சாதான் தெரியும், வேதங்களை படிச்சாதான் தெரியும். அட்லீஸ்ட் வேதங்களோட சாரமா ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள், கீதை, இந்த மாதிரி என்னென்ன நூல்கள் நம்மளால படிச்சு புரிஞ்சுக்க முடியுமோ அதையாவது நிச்சயமாக படித்து அதில் நன்றாக நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் படிக்கிறது. அப்பதான் நம்ம வாழ்க்கையில தெளிவான ஒரு பார்வை இருக்கும். நம்ம வந்து நிறைய தவறுகள் செய்ய மாட்டோம். தவறு, அதாவது வாழ்க்கையில தவறுகள் வருது சகஜம்தான. தவறுகள் எப்படி அவாய்ட் பண்றது? நான் இந்த மாதிரி திங்க் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்மளோட திங்கிங்கே ரிஃபைன் ஆயிடுச்சு. நம்மளுடைய சிந்திக்கும் திறனே வந்து நன்றாக மேம்பட்டிருக்கிறது, பண்பட்டு இருக்குன்னு சொன்னா நம்மளால மலினமான விஷயங்களை திங்க் பண்ணவே முடியாது. ராமரை பத்தி சொல்லும்போது ராமர் வந்து அசத்கிராகினா, அசத்கிராகினா யாராவது பேசுறதுல சாரமில்லாத விஷயங்கள் தான் விட்டுருவாராம். அதை பத்தி வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்ல கூட மாட்டாராம். எது சாரமா யார்கிட்ட என்னென்ன எடுத்துக்கணுமோ அதை மட்டும்தான் எடுத்துப்பாராம். இன்னும் ஒரு அழகான ஒரு விஷயம் இந்த இலக்கியங்கள்ல நம்ம பார்க்கிற விஷயம். நாம் தொடர்ந்து இது இந்த குறட்பாக்களை கற்று உள்வாங்குவதற்கு திருவள்ளுவர் துணை புரியட்டும். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.